இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஐசிசி T20 வேர்ல்ட் கப்புக்காக குரூப் ஸ்டேஜ் மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க கைஸ். மொத்தம் 4 குரூப் இருக்குது. ஒவ்வொரு குரூப்லேயும் 5 டீம் இருக்குது. ஸோ இந்த 5 டீமில் வந்துட்டு ஒவ்வொரு குரூப்லேயும் 2 டீம் தான் குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்ட் டேபிளும் வச்சுருக்காங்க கைஸ். ரீசன் என்னென்னா, ஒவ்வொரு டீம்லேயும் 2 டீம் வந்து செம்ம வெயிட்டான டீம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 3 வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிற டீம் தான் மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. ஒரு சில குரூப்பில் மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸாக ஆடக்கூடிய அண்டர் டாக்ஸ் மாதிரி டீம்லாம் இருக்குது ஒரு சில குரூப்பில். இன்னொரு குரூப்பில் வந்துட்டு 4 டீம் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ ஆவரேஜான டீம் தான் சொல்லலாம். ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஃபுல்லாக இதை பற்றியும் சொல்கிறேன், நம்ம இந்தியன் டீமை பற்றியும் சொல்கிறேங்க. வேர்ல்ட் கப் அடிக்க சான்ஸ் இருக்கா, ஸோ ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லையா, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குரூப் ஏ டேபிளில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, USA இவங்க தான் இருக்காங்க குரூப் ஏ. ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட டஃப்பான ஆப்போனண்ட்னா பாகிஸ்தான். அயர்லாந்து ஒரு ஆவரேஜான ஆப்போனண்ட் தான் சொல்லலாம். ஆனால் அவங்கள்ட்ட பேட்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஸ்பின்னர்ஸ் வந்து ட்ரபுள் ஆவாங்க அயர்லாந்து பிளேயர்ஸ். ஸோ அதனாலேயே நம்மக்கிட்ட பெஸ்ட்டாக ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்கனால நம்ம டாமினன்ஸ் பண்ணிடுவோம் தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் குரூப் ஏல பொறுத்த வரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான் தான் குவாலிஃபை ஆவாங்க. செகண்ட் குரூப் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா இருக்கிறதுலே 2 வெயிட்டான டீம் தான் இருக்காங்க, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா. இவங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பெஸ்ட் பவுலிங் அட்டாக் இருந்தாலும், ஸோ இந்த 3 டீமில் மஸ்ட்டாக இருக்காது. ஸோ இவங்க 3 டீம் வந்துடாது. நமீபியா, ஸ்காட்லாந்து, ஓமன் இந்த 3 இது குவாலிஃபை ஆகாது கைஸ். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இவங்க தான் குவாலிஃபை ஆவாங்க. குரூப் சியில் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பானது எப்படின்னா, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் செம்மையாக இருக்காங்க கைஸ். ஏன்னா ஓவர்சீஸில் போயிட்டு நிறைய கண்ட்ரீஸுக்கு லீக் ஸ்டேஜஸ்லாம் ஆடுறாங்க பவுலர்ஸ். ஆனால் பேட்டர்ஸ் அந்தளவுக்கு டாமினன்ஸ் பண்ணதில்லை. ஸோ குர்பாஸ் தவிர அந்தளவுக்கு மிச்சம் இருக்க பேட்டர்ஸ்லாம் மேக்ஸிமம் எடுத்ததே இல்லைன்னு தான் சொல்லுவான் மிச்சம் இருக்க லீக்ஸில். ஸோ அவர் தான் ஓரளவுக்கு லீடிங்காக இருக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ மிச்சம் இருக்க உக்காண்டா மற்றும் பப்பு நியூ கினியா இவங்கெல்லாம் மஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 3 டீம் இந்த குரூப்பில் வெயிட்டாக இருக்குது. இப்போ வந்து குரூப் டியில் பார்ப்போம். இந்த குரூப் டியில் வந்து குரூப் ஆஃப் டெத் அது மாதிரி தான் இருக்குது. செம்மையான குரூப்பு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நெதர்லாந்து, அதுக்கப்புறம் நேபாள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நெதர்லாண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஃபுல்லாக இதில் எல்லாமே அண்டர்டாக் டீம் தான் சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்கா டீம் ஆஃப் 8 தான், ஆனால் நாக் அவுட் ஸ்டேஜில் வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ் இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் வந்து போன வருஷமே ஜோக் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை ஓடிஐ வேர்ல்ட் கப்பில். இந்த வருஷம் ஜோக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்காவை ஒரு நல்ல பேட்டிங் இருக்குது, பவுலிங் இருக்குது. ஸோ இவங்களும் ஒரு நல்ல டீம், பங்களாதேஷும் ஒரு நல்ல டீம். நெதர்லாண்ட்ஸ் ஒரு 4-5 பிளேயர் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களே வந்து எல்லா மேட்சஸும் பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள வச்சு தான் இவங்க நெதர்லாண்ட்ஸோட கதையே இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு செம்ம டாமினன்ஸான டீமாக தான் இருக்குது இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அவங்கள்ட்ட பொறுத்த வரைக்கும் நாக் அவுட் ஸ்டேஜில் வந்து எலிமினேட் ஆகி போயிடுவாங்க எப்பயும். ஸோ இந்த வருஷம் அதை பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு தான் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் குரூப் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து அடுத்தது நம்ம இந்தியன் டீம் இதில் அடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரீசன் என்னென்னா, நம்மள்ட்ட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் நம்ம வந்து கேம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் சகல் இவங்க தான் முக்கியமான ரோல்ஸை பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க 3 பேர் தான் ரொம்ப ரேரு ஒரு பயங்கரமான ஸ்பின் அட்டாக் சொல்லுவேன். ஏன்னா ஜடேஜா ஒரு ஸ்பீடாக போடக்கூடிய பவுலர், அதுவும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் ஒரு சைனாமன் ரேர் பவுலர். ஸோ ரைட் ஹேண்டரும் ட்ரபிள் பண்ணுவார், லெஃப்ட் ஹேண்டரும் ட்ரபிள் பண்ணுவார். அடுத்து பார்த்தா சகல், அவரும் செம்மையாக ஸ்லோயர் ரவுண்ட்ஸாக போட்டு விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ கரெக்டாக ஒரு 3 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அட்டாக் வச்சு நம்ம போனால் கம்பல்சரி இந்த ஸ்லோ ட்ராக்ஸில் அசால்ட் அடிப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது கேஸ் வின் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்னு, நாக் அவுட் ஸ்டேஜ்லேருந்து வேறு டீம் கூட ட்ரபிள் ஆவாங்களா மாட்டாங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது, சான்ஸ் இருக்குது வேர்ல்ட் கப் அடிக்க. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் வீக் லிங்காக இருக்க போகிறது பவுலர்ஸ். டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் போடுறாங்களோ அவங்க தான் வீக் லிங்க். ஸோ மிச்சபடி டீம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு